ஹலோ காய்ஸ், இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. பார்த்தீங்கன்னா இது என்னோடய சின்ன ஒரு ஆவரி தான். இதை தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அதோட நான் அன்றைக்கி பண்ண ஒரு பெரிய தப்பையும் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். பார்த்துக்கோங்க, ரொம்பலாம் ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் கிடையாது, ஏதோ சின்னது. பார்த்துட்டிங்கன்னா இதில் ஒரு ஃபான் பெயிண்ட் ஒன்று இருக்குது, ப்ளஸ் ஒரு அல்பினோ ஒன்று இருக்கும், அப்புறம் ஒரு ஃபான் ஒன்று இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபான் அது. ஏன்னா அந்த கலர் நான் இது வரைக்கும் ரொம்பலாம் ரேராலாம் நான் ஒன்றும் பார்த்ததில்ல, ஆனால் நான் இது ஓரளவு பார்த்துருக்கேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பேரிங் பேர் இருக்காங்க, கிரே, இந்த ஒயிட் கிரேவும். அதோட ஃபீமேல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடை காத்துட்ருக்காங்க. கிரே பெய்டு, இது ஒரு சோகமான விஷயம் ஒன்று இருக்குது. அதில் மொத்தம் 5 எக்கு லே பண்ணிச்சு. லே பண்ண 5 எக்கில் வந்து 2 எக்கும் ஆக்ஸ் ஆகி செத்து போயிடுச்சு. என்னன்னு தெரியல, அது ரீசனும் தெரியல. அப்புறம் இவங்களை பார்த்திங்கன்னா ஒரு லுட்டினோ ஒரு ஃபான் கலரில் இருக்கும். அது ரொம்ப கிரேவாக இருக்கும், இது லைட் ஃபானாக இருக்கும். இது வந்து 4 எக்கு வச்சுது, 4மே ஆக்ஸ் ஆச்சு. ஆனால் என்னோடய பெரிய தப்பால் தான் ஒன்று மட்டும் செத்து போச்சு. அது என்னன்னா, பேடிங் பாக்ஸ் ரொம்ப டைட்டாக இருக்குது. சரிங்க, என்னாச்சுன்னா அந்த ப்ரீடிங் நான் இப்போ புதுசாக இது பண்ணுற ப்ரீடுன்றதால ஒரு 15 நாளைக்கு 10 நாளைக்கு ஒரு தடவை அந்த ப்ரீடிங் பாக்ஸை க்ளீன் பண்ணுங்கிற ஒரு இது இல்லாமல் போச்சு எனக்கு. அதனால் பார்த்திங்கன்னா உள்ள புழு வந்து ஒரு சிக்கு மட்டும் இறந்து போச்சு. எனக்கு அதுதான் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்துச்சு. மற்றபடி பார்த்திங்கன்னா அது 4 சிக்குமே ரொம்ப அழகாக பார்த்துக்கிட்டுச்சு இந்த 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 பேரண்ட்டு. இருக்க முடியல, சேர்த்து காட்டுறேன். இது 3மே அவங்க அப்பா மாதிரி தான் வந்திருக்கு. 3மே மேல் டாமினேட்டில் தான் வந்திருக்கு. உள்ளே வச்சாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வேறு என்ன இருக்குது, வேறு பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் ப்ரீடிங் பேர் தான். அல்பினோ ஃபீமேல். இது பார்த்தீங்கன்னா ஒயிட் ஃபேஸ் உங்களுக்கு வரும். 2 ப்ரீடிங் பேர் தான். மேட் ஆகிட்டாங்க. இன்னும் ஒரு 5-4 டேஸ்க்கு போய் எக் லே பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் நம்மக்கிட்ட கீழே இருக்கவங்க பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் ஃபேஸ் பால். அவங்களோட பேர் பார்த்திங்கன்னா உள்ள அடை காத்துட்ருக்காங்க, ரொம்ப கோபக்காரம் கூட. அவங்க பார்த்திங்கன்னா ஒயிட் ஃபேஸ், அது மேல் ஒயிட் ஃபேஸ். இது அடை காத்துட்ருக்கு, ரொம்ப க்யூட்டாக உட்காந்துருக்கு பாருங்கள். எவ்வளோதான் என்கிட்ட இருக்க காக்கடைல்ஸ்னு பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது. மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா பஜ்ஜீஸ் தான். பஜ்ஜீஸ் தான் முதல்ல பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய, சும்மா நானே பண்ணேன் இடம் கூடமா. அதெல்லாம் வச்சு பண்ணலாம், சரி கேஜி உள்ளே வச்சுக்கலான்னு தான் பிளான் பண்ணி நான் பண்ணேன். ஆனால் கட்சி எனக்கு மனசு கேட்காம நானே வெளியே ஓப்பன் பண்ணி விட்டேன். பார்த்திங்கன்னா பாருங்கள், எல்லாம் ஓப்பன் இருப்பாங்க. அவங்க பாட்டு ஜாலியாக சுதந்திரமாக இருப்பாங்க. இது உள்ளே கூட ஒருத்தர் போய் உக்காந்து நினைக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் ரொம்ப பிடிச்ச கலரை மட்டும் நான் எடுத்து தனியாக வச்சுருக்கேன். இந்த கலர், இது ஒரு 3 கலரும் இருக்கும், ஆனால் அது ரெயின்போலாம் ஒன்றும் கிடையாது. ஒன்றும் கிடையாது, ஆனால் 3 கலர் இருக்கும். கொஞ்சம் பிடிச்ச கலராக இருக்குது, அதனால மட்டும் இதையும் தனியாக வச்சுருக்கேன். இதோட பேர் பார்த்திங்கன்னா லே பண்ணுற மாதிரி இருக்காங்க. ஐ திங்க் நாளைக்குள்ளே லே பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நேம் வச்சுருக்கேன், ராமு ஜான். இன்னும் வரைக்கும் எதுவும் லே பண்ணல, நாளைக்கு தான் லே பண்ண நினைக்கிறேன். ஓகே, பார்க்கலாம்.
இவங்க தான் 2 பேர். அவ்வளோதான் என்னோடய சின்ன ஆவரேஜ் செட்டப். எனக்கு நான் இப்போ தான் புதுசாக ப்ரீடர், அதாவது என்ன சொல்கிறேன், ப்ரீடர்லாம் பெரிய வார்த்தைலாம் சொல்ல விரும்பலை. இப்போ தான் புதுசாக கற்றுக்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி ரொம்ப வளர்த்துக்கிட்டு இருக்கேன். அதனால் யாருக்காச்சும் ஏதாச்சும் ஐடியா, நீங்கள் இந்த மாதிரி வச்சுருக்கீங்க, இந்த மாதிரி வைக்கக்கூடாது அப்படின்னு கொஞ்சம் எக்ஸ்பர்ட் யாருக்காச்சும் தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள், நான் கேட்டுக்கிறேன். ஓகேவா? தேங்க்யூ, பாய்.